என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிரிப்பாக்கிடாதீர்கள். சரி, லிமிட் அதிகம் சிரிங்க. புரியுதுங்களா? சிரித்து சிரித்து பாடம் நடத்தி அது மாதிரி சிரிப்பு வந்துடுதுங்க. சரி 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 அதிகம் என்னங்க ஐயா தலைப்பு? சரி, இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே ஷார்ட் வீடியோ பெரிய வீடியோ, கொஞ்சம் ஆழ்ந்து உண்மையை புரிஞ்சுக்கணுன்றவங்க பெரிய வீடியோ பாருங்கள். ஒரு சிலர் ஷார்ட் வீடியோ, ஐயா நாங்களாம் ஷார்ட்டுங்க ஐயா, நீ அப்படியே ஷார்ட்டாகவே இருப்பா, நீ ஷார்ட்டாகவே இரு, நீ புரியுதுங்களா? சரி, இப்போ தலைப்பு என்ன அப்படின்னா, என்னுடைய மூலிகை ஆராய்ச்சியிலேயே முதல் இதை நான் அறிந்த பிறகு தான் அடுத்து கடந்து ஒன்றா அந்த பசிகட்டெலாம் வர ஆரம்பித்தேன். அந்த முதல் ஆராய்ச்சி என்னென்னா, இந்த கால்சியம் மெக்னீஷியம் மூலிகையெல்லாம் கொடுக்குறதால நிறைய பேருக்கு விளக்கும்போது கால்சியம் மெக்னீஷியம் விளக்குவேன். அப்போது நேரடி கிளாஸெல்லாம் கால்சியம்னா என்ன அப்படின்னு மக்களை கேட்பேன். உடனே டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. கால்சியம்னா எலும்பு சம்மந்தப்பட்டது, அடுத்து பல் சம்மந்தப்பட்டது, சூரியன், இது எல்லாமே கால்சியம் அப்படின்வாங்க. சரி, கால்சியம் சொல்லிட்டீங்க, மெக்னீஷியத்துக்கு சொல்லுங்கள். மெக்னீஷியம்னா என்ன, நான் எப்படி புரிஞ்சுக்கலான்னு? மெக்னீஷியம் என்பது அது ஒரு மினரல் சத்துன்னுவாங்க. மினரல் சத்துன்னு சொல்கிறீங்க, நான் ஆடு மாடு மேய்க்கிறவங்க, எனக்கு ஒன்றுமே புரியுற மாதிரி சொல்லுங்கள். ஏங்க உண்மையாக ஆடு மாடு தாங்க மேய்க்கிறேன், நான் 5வது தான் படிச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆழ்ந்து நீங்கள் சிந்திக்கணும். புரியுதுங்களா? அப்போது படித்தவருக்கும் புரியணும், படிக்காதவருக்கும் புரியணும். இப்போ படித்த கல்வி என்பது கால்சியம் மெக்னீஷியம் என்பது படித்தவருக்கு மட்டும் புரியும், படிக்காதவங்களுக்கு புரியாது. புரியுங்களா? படைத்த கல்வின்னு இருக்குது. படைத்த கல்வி படித்தவருக்கும் புரியும், படிக்காதவருக்கும் புரியும். இப்போ படைத்த கல்வியை நடத்துகிறேன், எல்லாருக்கும் புரியுதா இல்லையான்னு பாருங்கள். கால்சியம் மெக்னீஷியத்துக்கு எப்படி கால்சியம் மெக்னீஷியம் வச்சுக்கிறாங்க, அது புரியுதா யாருக்காவது? படித்தவங்களுக்கே பல பேருக்கு புரியல, படிக்காதவங்களுக்கு சுத்தமாக புரியாது. இப்போ அதுக்கு நான் விளக்குறேன் பாருங்கள், எவ்வளோ எளிமையாக. கால்சியம் என்பது ஆண், மெக்னீஷியம் என்பது பெண். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இது போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிச்சுங்கிறீங்க. இவ்வளோ தாங்க சிம்பிளை. நீங்கள் என்ன படித்து நடத்தினாலும் இதுக்குள்ளே அடக்கங்க. கால்சியம் என்பது பகல், மெக்னீஷியம் என்பது இரவு. கால்சியம் என்பது வெப்பம், மெக்னீஷியம் என்பது குளிர்ச்சி. கால்சியம் என்பது சூரியன், மெக்னீஷியம் என்பது சந்திரன். புரியுதுங்களா? கால்சியம் என்பது சூரிய நாடி, மெக்னீஷியம் என்பது சந்திர நாடி. கால்சியம் என்பது வெள்ளணுக்கள், மெக்னீஷியம் என்பது சவுப்பணுக்கள். ஆணுடைய உயிராற்றலில் கால்சியம் 51 இருந்தால் மெக்னீஷியம் 49ஆக மாறிவிடும். அது கண்டிப்பாக ஆண் குழந்தையாக பிறக்கும். ஆணுடைய உயிராற்றல் மெக்னீஷியம் 51 ஆனால் கால்சியம் 49ஆக மாறிவிடும். அது கண்டிப்பாக பெண் குழந்தையாக இருக்கும். 50 கால்சியம் 50 மெக்னீஷியம் இருந்தால் அது திருநங்கையாக பிறக்கும். பகல் முழுவதும் கால்சியம் என்ற ஒரு ஆற்றல் பூமியின் மேல் கொட்டி கொண்டிருக்கிறது. வெப்ப ஆற்றல் அதிகமாகிவிட்டால் வெறும் ஆண் குழந்தையாகவே பிறக்கும் அப்படின்னு பூமி தன்னை தானே சுற்றி கொண்டு இரவை கொண்டு வரும். இரவு முழுவதும் மெக்னீஷியத்தை கொட்டுகிறது. இரவு முழுவதும் குளிர்ச்சியை கொட்டுகிறது. குளிர்ச்சியை கொட்டதும் பெண் தன்மை பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ இரவு முழுவதும் பெண் தன்மை பெருகுது. புரியுங்களா? இரவே அதிகமாகிட்டா என்ன, பெண் குழந்தையாக பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்காதுன்னு மறுநாள் காலையில் பகலை கொண்டு போய். புரியுங்களா? இந்த பூமியை நீங்கள் என்னென்னவோ ராக்கெட்டை விட்டு கண்டுபிடிச்சிங்கிறீங்க. அது நீங்கள் ராக்கெட் விட்டு கண்டுபிடிச்சிங்க, அது மனுஷன் தான் ஏற்றுக்கிறான். பூமி எதுனா ஏற்றுக்குச்சு, அதை மதிக்காத நம்ம செஞ்சுங்கிறோம். அது மதிக்கிறது எல்லாமே என்னென்னா, இந்த பூமி சுற்றுவதால் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமநிலை செய்யுது. 800 கோடி பேர்கள் என்றால் 400 கோடி பேர் ஆண்கள், 400 கோடி பேர் பெண்கள். ஒருவனுக்கு ஒருத்தி, இதுவே என் இறை தர்மமாடா, இதை உலக மக்களுக்கு போதி என்று அன்னை பூமி தாயிடம் படித்த கல்விங்க. உலகத்தில் எந்த புக்கிலையும் இருக்காது. எவ்வளோ எளிமையாகுது பார்த்தீங்களா? இவங்க பூமி சொத்தத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாரு, மண்டி பிச்சுக்கலாம். இது எவ்வளோ எளிமையாகுது பாருங்கள். பூமி சொத்துறதே ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமநிலை செய்யுதுங்க. புரியுங்களா? ஆணனுடைய வித்திலையும், புரியுதுங்களா, பூமியினுடைய வித்திலையும் பிரபஞ்சத்தினுடைய வித்திலையும் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமநிலை செய்வதற்காக ஒன்று சுற்றின்னு இருக்குது.
இவங்க ஆளுக்கு ஒரு கடவுளை குருநாதருங்க வந்துட்டாங்க, ஆளுக்கு ஒரு கடவுளை கண்டுபிடிச்சிட்டு ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிறாங்க. இதை யாருமே ஏற்றுக்கல. இப்போ இது புரியுங்களா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது ஐயா இதுவே எங்களுக்கு புரியலைங்க. ஏன் நீ புரிஞ்சிக்கோ புரியாமல் போக உங்கள் உடம்புல இது நடந்தே தீரும். நான் நடத்துகிறதெல்லாம் விஞ்ஞானத்தையும் கடந்தது. எது ஒன்றுமே சொல்லுவேன், விஞ்ஞானபூர்வமாக என்ன கேள்வியே கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் விஞ்ஞானத்தில் கடந்து போயிங்குது இது வந்து. புரியுதுங்களா? விஞ்ஞானன்றது என்ன, பூமியை ஸ்கேன் பண்ணிங்க, வானத்தை ஸ்கேன் பண்ணுற முடியுமா? எவ்வளோ பரப்பளவு என்ன பண்ண முடியும்? நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்க முடியும். புரியுங்களா? அதனால தான் நான் விஞ்ஞானன்றதை உள்ள ஒரு லைட்டாக டச் பண்ணலாம். முழுக்க நான் பேசுகிற தலைமையேற்ற மாதிரி விஞ்ஞானபூர்வமாலாம் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க, முடியவே முடியாது. அது செஞ்சாலும் நீங்கள் வேஸ்ட், நீங்கள் டயர்டாகிடுங்க. புரியுதுங்களா? அதனால் விட்டோம். இப்போ கால்சியம் மெக்னீஷியம் புரிஞ்சுக்கலாம். கால்சியம் என்பது வெப்பம், மெக்னீஷியம் என்பது குளிர்ச்சி. இப்போ மூலிகை இருக்குது, 10 மூலிகைன்னா 5 மூலிகை வெப்பம், 5 மூலிகை குளிர்ச்சி. புரியுதுங்களா? 50 மூலிகை இருக்குன்னா 25 மூலிகை வெப்பம், 25 மூலிகை குளிர்ச்சி. புரியுதுங்களா? 1000 மூலிகை இருக்குன்னா 500 மூலிகையில் வெப்பம், 500 வந்து குளிர்ச்சி. புரிஞ்சுங்களா? இப்போது 1 கோடி மூலிகை இருக்குன்னா 50 லட்சம் வெப்பம், 50 லட்சம் குளிர்ச்சி. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி மூலிகை பற்றி புரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சூரிய நாடி மாறி மாறி ஓடும். வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணும், நாடி மாறி குளிர்ச்சி ஓடும். குளிர்ச்சி அதிகமாகுதுன்னா டக்குன்னு நாடி மாறும். புரியுங்களா? சமநிலை. அப்போ இந்த உடலில் என்ன நடக்குதுன்னா ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமநிலை நடக்குது. இந்த பூமி சுற்றுவதால் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமநிலை நடக்குது. பூமி சுற்றுவதால் ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறது. எவ்வளோ பெரிய ரகசியம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய உண்மை இது. சாதாரணமாக சிம்பிளாக ஆடு மாடு மேய்க்கிறவன் நடத்துகிறாங்க இந்த பாடம். எவ்வளோ பெரிய ரகசியம் உலகத்தில் எந்த புக்கிலையாவது நீங்கள் படிச்சுன்னு பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் யார்கிட்ட ஒப்படைச்சிக்குது பார்த்தீங்களா ரகசியத்தை? ஏழ்மையான ஒரு செல்ஃபோனுக்கு தான் பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக வந்துங்குது. ஒரு செல்ஃபோனு வாங்கிறது கூட காசு இல்லாதக்கிறேன், எங்கிட்ட இந்த ரகசியத்தை கொடுத்துது. கோடிக்கணக்கில் பெரிய பெரிய ஆளுங்கிறாங்க. யாருன்னா இது பேசினாங்களா பார்த்தீங்களா, கொடுத்துதா பார்த்தீங்களா? எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொடுத்துக்கிறேன் பாருங்கள். கால்சியம் மெக்னீஷியம். கால்சியம் என்பது பசித்தர், மெக்னீஷியம் என்பது சித்தர். பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன்னா நீங்கள் எதை வேணாலும் கேள்வி கேளுங்க. கால்சியம் பசித்தர்லேயும் பதில் சொல்லுவேன், சித்தர்லேயும் பதில் சொல்லுவேன். நீங்கள் சித்தர் சப்ஜெக்டை மட்டும் வச்சுக்கணும் பாடம் நடத்தி ஜெயிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உலக மக்களிடம் நீங்கள் வகையாக மாட்டீங்க. ஏதோ கொஞ்சம் பேர் ஏமாந்தவங்க இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் உங்கள் கருத்தை ஏற்றுக்குவாங்க. எல்லோரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதை பாருங்கள், கொடுக்குறேன், ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி செய்வாங்க. சித்தரில் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன், பசித்தரில் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். நீங்கள் வெறும் எனக்கு அம்மா மட்டுமே இருந்தால் போதும், அப்பா தேவையில்லை, இன்னொருத்தர் அப்பா மட்டும் இருந்தால் போதும், எனக்கு அம்மா தேவையில்லைன்னா உயிரின உற்பத்தி ஆகாதுங்க. ரெண்டும் சேர்ந்தால் தான் உற்பத்தி ஆகும். ஆழ்ந்து சிந்திங்க. இதுக்கு மேலேயாவது மாறி இந்த கலி உலகத்தில் இதை வந்து பிரபஞ்சகம், இது ஆதிக்கல்வி இப்போ இதை கொடுத்துருக்கு. அதை தான் பாடமாக நடத்துகிறேன். இது ஒன்று ஒன்றா கடந்து வாங்க. இப்போது கால்சியம் மெக்னீஷியம்னா என்னென்னு ஒரு புரிதல் வந்தீங்களா? இது வந்து வெப்பம், குளிர்ச்சி. புரியுதுங்களா? இரவு பகல். அதனால தான் என்னுடைய நிகழ்ச்சியில் இரவு பகல் துணையோட நிகழ்ச்சி. இரவு பகல்னால் என்னங்க? பகலில் என்ன நடக்குது, இரவில் என்ன நடக்குதுன்னு யாருன்னா ஆராய்ச்சி பண்ணி சொன்னீங்களா? பகலில் ஆண் குழந்தையை வடிவமைக்குது, இரவில் பெண் குழந்தையை வடிவமைக்கு. சிம்பிளாக முடிச்சிட்டுங்க. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணவே முடியாதுங்க உங்களால். அது எந்த நேரத்தில் வடிவமைக்குது, அது சாயந்தரம் 6 மணிக்கு பண்ணுதா, 8 மணிக்கு பண்ணுதா, நைட்டு 11 மணிக்கு பண்ணுதா, 2 மணி, இதெல்லாம் என்னால் கூட பண்ண முடியாது. குளிர்ச்சி தன்மையில் பெண் தன்மையை வடிவமைக்கும், வெப்பத்தில் ஆண் தன்மையை வடிவமைக்கும். புரியுதுங்களா? இந்த உடல். இதை ஆழ்ந்து சிந்திங்கள். இதுக்கு மேலே இது மாதிரி சப்ஜெக்டுகள் நிறைய வரும். ஆழ்ந்து சிந்திங்கள், பேசலாம். நன்றி, மகிழ்ச்சி, பசி வணக்கம் அனைவருக்கும். புரியுது?